எதை பார்த்தாலும் அதுக்குள்ள உங்களை பார்த்த பிறகு எதையும் கொல்ல மனம் வருமா? அதை அழிப்பதற்கு மனம் வருவதில்ல. மனம் வருவதே இல்லை. பார்க்கும் பொருள் எல்லாம் பரம்பொருள் வடிவமே, பார்க்க பார்க்க பார்ப்பவனே பரம்பொருள் ஆகிறான். இதோட தாழ்ந்த நிலை. பார்க்கும் பொருள் எல்லாம் ஆன்மா வடிவமே, பார்க்க பார்க்க பார்ப்பவனே ஆன்மாவாய் ஆன்மா வடிவமாய் திகழ்கிறான். அப்போ இப்போ அந்த அந்த சுத்தி எடுக்கும் போது மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், அந்த செடியை அறுத்துட்டுமே அப்படின்னு மனம் சொல்லுது, அறிவு சொல்லுது. அதுல இருந்து அந்த புடைச்சு அந்த செடி இன்னும் பிரகாசமா பெருசா மரமா வளரும். அப்ப பாத்தீங்களா மனதுக்கும் அறிவுக்குள்ள வித்தியாசம். அப்போ நல்ல பாருங்க, ஒரு செடியை கூட வாடி நின்ற பயிர்களை கண்டபோது வாடி நின்றேனே. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் எப்பவுமே இந்த பஸ் பிரயாணம் பண்ணும்போது அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு போவேன். வெளியில ஆகாயம் வரை அடிவானத்தை பார்த்தவாறு பார்ப்பேன். சில இடங்கள்ல பயிர்கள் வாடி நிற்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன். பார்த்துட்டு மன்றத்துக்கு வருவேன். திரும்பி வரும்போது பார்த்தா அடுத்த நாள் அங்க மழை பெஞ்சிருக்கும். அப்ப என்ன காரணம்? இது நிறைய, இது கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக எனக்கு நிகழக்கூடிய ஒன்று. இந்த அதாவது மரம் செடி கொடிகள் வாடி நின்று நீர் இல்லாமல் தவிக்கும் பொழுது ஆகாயத்தை பத்தி, ஏன் இன்னும் கருணை இல்லையா உனக்கு, இன்னும் கருணை வரவில்லையா அப்படின்னு நினைச்சு சொல்லுவேன். உடனே மழை பொழிஞ்சிரும். ஆக இதுவெல்லாம் சாத்தியம்தான். ரொம்ப உருக்கமான நேரத்துல இவ்வளவு உருக்கமா, எங்கே காற்றுனா காற்று வந்துடும். இதுவெல்லாம் நமக்குள் நிகழ்கிறது என்றால் இப்போ அது வேற நாம வேற இல்லை. அது நமக்கு கீழே இருக்கக்கூடியது. பஞ்சபூதங்கள் யாவுமே நமக்கு கீழானது, நம்மளிருந்து வெளிப்பட்டது, நம்மளுடைய ஏவல், நம்மளுடைய பணியாளர்கள். நாம சொல்லும் போது அவங்க கேட்கணும். அப்போ நாம யாரு? நாம தான் பிரம்மம். என்னிலிருந்து வெளிப்பட்டதானே இந்த பிரபஞ்சம். இது எனக்கு எப்படி துன்பத்தை தரும்? என்னிலிருந்து வெளிப்பட்டது தானே இந்த ரூபா அரூப தோற்றங்கள். இவைகளால் எனக்கு எப்படி துன்பம் வரும்? என்னிலிருந்து வெளிப்பட்டது தானே இந்த பஞ்சபூதங்கள். இவைகளால் ஒருபோதும் எனக்கு துன்பம் வருவதில்லை. நான் தான் துன்பத்தை வரவழைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் அவைகளோடு இணக்கமாக இல்லை, அல்லது அவைகள் என்னுடைய அம்சம் என்பது புரிவதில்லை. எப்பொழுது இவையெல்லாம் புரிகிறதோ இவை யாவும் உங்களுக்கு அடிபடுகிறது. தனக்கு அந்நியமாய் புற உலகில் கடவுளை காண்பவன் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டவன் ஆகிறான். என்றால் தானே கடவுள் எனும் பொழுது தனக்கு அந்நியமாக இன்னொரு கடவுள் எங்கே இருக்கிறது? ஏனென்றால் அனைத்தும் நானே என்பதே நம்முடைய தத்துவம். அனைத்தும் நானே என்றால் ஆன்மாவாகிய நான் அனைத்தினுள்ளும் புறம்புமாய் நிறைந்திருக்கிறேன். நான் எதிலிருந்து விலகுகிறேனோ அது உடனே அழிந்து போகிறது, மறைந்து போகிறது. அது உருவங்களாகட்டும், பஞ்சபூதங்களாகட்டும், பிரபஞ்சமாகட்டும், இவற்றையெல்லாம் தாங்கி நிற்கும் உயிர், அந்த உயிர் நானே. நான் என்றால் நான் தானே முக்கடவுளர்களின் ஆன்மாவாய் இருக்கிறேன் என்றால் அந்த ஆன்மா என்பதுதான் பரிபூர்ணம். இந்த முக்கடவுளர்கள், இந்த பிரபஞ்சம், அண்ட சராசரம் யாவுமே இந்த உயிரோட்டத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான சிருஷ்டி. இந்த சிருஷ்டியின் காரணகர்த்தா நான் எனில் நான் ஆன்மா, நானே பிரம்மம். இதற்கு அப்பால் ஏதாவது உண்டா என்றால் இல்லை. நானாகிய இந்த பிரம்மத்திலிருந்து தான் அனைத்தும் வெவ்வேறு ரூபா அரூபா தோற்றங்களாக வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அதனுள் நான் நிறைந்தே இருக்கிறேன். நான் இருப்பதால் தான் இவைகள் ஸ்திரமாக புலப்படுகிறது. மிக அழகாக ஒரு உதாரணம் பகவத்கீதையில் கூறப்படுகிறது. அர்ஜுனா, இந்த அண்ட சராசரங்கள் யாவும் மணிகள் போன்றது. நான் அவற்றினூடே நிறைந்திருக்கும் கயிறு போன்றவன். அனைத்தும் என்னுள் கோர்க்கப்பட்டிருக்கிறது, என்னால் கோர்க்கப்பட்டிருக்கிறது. அனைத்தினுள்ளும் நான் தான் நிறைந்திருக்கிறேன். அழகான தத்துவத்தை புரிய வைக்கிறார். இதன் அர்த்தம் என்ன என்றால் ஆன்மாதான் அனைத்தினுள் நிறைந்திருக்கும் ஆதாரம். இந்த ஆன்மா எதிலிருந்து பிரிகிறதோ அது உடனே அழிந்து போகிறது. அது ரூபமாகட்டும், அரூபமாகட்டும், அரூப ரூபமாகட்டும். ஆகவே அனைத்து நுள்ளும் புறம்புமாய் ஊடுருவி இருக்கும் ஆகாயத்தையும் அளாவி நின்று அதனுடைய ஆதாரமாய் இருப்பது ஆன்மாவாகிய நீங்கள் என்றால் இந்த முக்கடவுளர்கள் எனும் தோற்றம் கூட அவர்களின் ஆதாரமாய் இருக்கும் ஆன்மாவில் தானே நிறைந்து நிற்கிறது. இந்த ஆன்மா தானே பிரம்மம், அதுதானே நீங்கள். இதை அறிந்து கொள்வது
சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, அசாதாரணமானதும் கூட அல்ல. ஆனால் உண்மை, இந்த உண்மை மறைந்து நிற்கிறது. அது உனக்குள் அதை நீ அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த மாநில தேகம், இந்த வாழ்க்கை. இதற்காகத்தான் உனக்கு கொடுக்கப்பட்டது உடல், மனம், குணம், அறிவு எனும் நிலைகள். இவற்றின் மூலமாக நீ இதையெல்லாம் அறிந்து கொள்ள இயலும் என்றாலும் அது பாதி நிலைதான். முழுமையை அறிவதற்கு இவைகளை விலக்கி வைக்க வேண்டும். இது வாழ்வதற்கு இந்த அம்சங்கள் தேவைதான். ஆனால் தன்னை அறிவதற்கு இந்த அம்சங்கள் கடந்து இந்த தத்துவங்களை விலக்கி தன்னைத்தான் அறிவதற்கு தான் இந்த யோகம். ஏனென்றால் இந்த 5 கோஷங்கள் என்பது 5 உடல்கள். இந்த 5 உடல்களில் நீ அனுதினமும் சஞ்சாரம் செய்து வாழ்ந்து அனுபவித்து வருகிறாய். ஆனால் இதிலேயே முழுமையான ஒரு திருப்தி நிலையை அறிந்ததால் தான் தன்னை அறிவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த 5 கோஷங்களில் ஓர் உடல் இங்கே விலகிவிட்டாலும் மற்ற 4 கோஷங்களோடு 4 உடல்களோடு பயணித்து அடுத்த பிறவிக்கு மீண்டும் வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த 5 உடல்களை நீக்குவதற்குத்தான் இந்த குண்டலினி யோகம். இதில் தான் தியானம் கடந்த சமாதி. இந்த சமாதி நிலையில் தான் இந்த உடல்கள் 5 கோஷங்கள் 5 தத்துவங்களாக இருக்கும் இவை விளக்கப்படுகிறது. தன்னைத்தான் அறிய முற்படுகிறது. தன்னை அறிந்த பின் இவையெல்லாம் இல்லாது மறைந்து போகிறது. இது ஒரு அற்புத நிலை. இந்நிலையை அடைவதற்கு நாம் காலை மாலை ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்தால் போதுமா? எல்லா நேரங்களிலும் நாம் இந்த 5 உடல்களோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் நிலையை மாற்றி எல்லா நேரமும் இவற்றை கடந்த நிலையில் நாம நிலைத்து நிற்பதற்கு ஆன்மாவான தன்னையே தான் அறிவதற்கு இந்த 5 உடல்களை விட்டு விலகும் நேரம் அதிகப்படுத்த வேண்டும். ஆகவேதான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் யாவரும் முழு நேர நிஷ்டையில் நிலைத்து நின்றார்கள். அதன் பிறகுதான் அவர்களால் இந்த பேருண்மையை அறிய முடிந்தது. ஆனால் நம் அன்பர்கள் ஏதோ ஒரு அரை மணி நேரம் விளையாட்டு போல 1 மணி நேரம் ஏதும் தானம் என்று செய்கின்ற இந்த யோகா நிஷ்டையால் தன்னிலை அறிவது மிக துர்லபமாக இருக்கிறது. நீண்ட காலம் பிடிக்கிறது. ஆனால் முழு மூச்சோடு ஒன்றை பிடி, உறுதியாய் பிடி என்னும் நிலை கொண்டு தன்னை அறிவதற்கான எத்தனை முழு முயற்சியுடன் யார் செய்கிறாரோ அவர் தன்னைத்தான் முழுமையாய் அறிந்து கொள்ளும் ஆத்ம தரிசனத்தில் திளைக்கிறார். ஆகவேதான் இந்த 5 உடல்களை கடந்து அதனுடைய இயக்கத்தில் இருந்து தன்னை பிரித்து தன்னை அறிவதற்குத்தான் இந்த யோக ஞானம் என்றால். இதற்கு நாம் ஒதுக்கும் நேரம் எவ்வளவு கேட்டால் கூறுகிறீர்கள், எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு நான் இதை செய்கிறேன் என்று. கடைசி வரை கடலில் உள்ள அலைகள் ஓய்வதே இல்லை. கடைசி வரை கர்ம வினைகள் தீர்வதே இல்லை. கடமை ஒருபோதும் முடிந்ததாக கருதவே முடியாது. நாம் தான் உறுதி செய்தல் வேண்டும், எனக்கென்று எந்த கடமையும் கிடையாது, அது தானே நிகழும், நான் என் வேலையை பார்க்கிறேன், என்னை பார்க்க எத்தனம் செய்கிறேன் எனும் முழு முயற்சியோடு ஈடுபாடு கொள்ள வேண்டும். ஆனால் பாவம் மனிதர்கள் தான் இல்லாவிட்டால், தான் செயல்படாவிட்டால் இங்கு எதுவுமே நடக்காது, எல்லாமே ஸ்தம்பித்து விடும் என்று எண்ணுவதுதான் அறியாமை, மாயை. நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கு நடைபெறும் கர்மங்கள், காரியங்கள், நிகழ்வுகள் நடந்தே தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை அறிந்து கொள்வது எப்போது? இதை அறிந்து தன்னை அறிவது எப்போது? தவம் செய்யுங்கள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார். ஆசையுட்பட்டு நாம் தவம் செய்கிறோமா அல்லது அவம் செய்கிறோமா? அவம் என்பது துன்பத்தை தருவது. தனக்குத்தானே துன்பத்தை நிகழ்த்திக் கொள்வதுதான் உங்கள் கர்மா, உங்கள் கடமை, உங்களுடைய செயல்பாடு. இதை புரியாமல் தனக்குத்தானே இன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறோம் என்று துன்பத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த தெளிவு எப்போது வரும்? சிந்தித்து செயல்படுங்கள். என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க. நலம்